அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். நிர்மலா அவர்கள் போட்ட பட்ஜெட். குறிப்பா எல்லாரும் பட்ஜெட்ட பத்தி சொல்லும்போது நமக்கு எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு பட்ஜெட்ல இந்தியாவோட ரூபாய் மதிப்பு ஏறுமா, தங்கம் விலை குறையுமா? காலையில பார்த்தா கூட பூட்டான்ல ஒரு பவுன் தங்கம் 86,000 ரூபாய். இந்தியாவுல 1,25,000 ரூபாய். வெள்ளி அது பாட்டுக்கு தாறுமாறா ஏறுது. இத குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணும் இல்ல. தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள். தமிழ்நாட்டுல சென்னைக்கு கீழ நிறைய ரயில் நிலையங்கள் நம்ம கேட்டோம். அதுக்கும் நாமம். இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா விமான நிலையங்கள் கேட்டோம். அதற்கு இடமும் ஒதுக்கித் தந்தோம். அதுவும் இல்லை. தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் தேர்தல் நடக்கும்போது அந்த மாநிலங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே பிஜேபி அப்படித்தான் பண்ணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கும்போது, பீகார் தேர்தல் நடக்கும்போது அந்த மாநிலத்துக்கு கொட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு நமக்கு கிள்ளி கூட கொடுக்கல. அரசியல் மற்றும் பொருளாதார தாக்கம், தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு இளிச்சவாயங்க அப்படின்னு மோடி மறுபடியும் மறுபடியும் நம்மள நிரூபிச்சிட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு அவர் நடந்திருக்கிறாரு. திமுக காட்டில மழை. திமுக இத வச்சே பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க வேலையின்மை இருக்கு. அதற்கு ஒரு பார்வையும் இல்லை. டெக்ஸ்டைல் பிசினஸ் குறிப்பா பாத்தீங்கன்னா திருப்பூர், கோவை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னலாடை தொழிற்சாலை ரொம்ப நலிவடைந்திருக்கு. அதற்கு பெரிய அளவுக்கு வரி விலக்கு கொடுக்கல. தொழில்துறை மற்றும் உட்கட்டமைப்பு கீழடி ஆய்வு. அத பத்தி நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம். அது சம்பந்தமா எந்த அறிவிப்பும் இல்ல. ஏற்கனவே நம்ம கேட்டுட்டு இருந்தது என்னன்னா, இன்னைக்கு பல பொருட்கள் வீணாயிட்டு இருக்கு, கிடங்குகள் அமைக்கணும்னு கேட்டு இருந்தோம். அது அமைக்காம கண்டெய்னர் அந்த தொழில ஊக்குவிக்கிறதுக்கு பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. அது மகிழ்ச்சி. ஆனா நம்ம கேட்டது கிடங்குகள். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய நாமத்தை போட்டுட்டு தமிழ்நாட்டுல மறுபடியும் ஓட்டு கேட்க வந்தா பிஜேபிக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? அவங்களுக்கு நல்லா ஒண்ணு தெரியும். திருப்பரங்குன்றம் விஷயம், சனாதனம். இதை வச்சே தமிழ்நாட்டுல மதக்கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பிஜேபிக்கு நாமம் போட தமிழக மக்கள் தயாராகி விட்டார்கள்.